வணக்கம். இன்றைக்கி வாமனாவில் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த கொலையை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். மாயாண்டி என்ற நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகும்போது 4 பேரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இத்தனைக்கும் அந்த இடத்துல 40 போலீஸ்காரங்க இருந்திருக்கிறாங்க. எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருந்திருக்கு. அப்படி இருந்தும் போலீஸ்காரங்க பொம்மை மாதிரி நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அந்த கொலை குற்றவாளிகளை ஓடி போய் பிடிச்ச அதில் 4 பேர் வந்திருக்காங்க, ஒருத்தர் மட்டும் பிடிச்சிருக்காங்க. ஓடி போய் பிடித்த மற்ற வழக்கறிஞர்கள் சரமாரியாக காவல்துறையினரை தாக்கி பேசியிருக்கிறார்கள். ஓடி ஒளிகிறாங்க போலீஸ்லாம், அப்படியே பொம்மை மாதிரி நிற்கிறாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸே இப்படி நின்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் ஓடி போய் விரட்டி பிடிக்கும்போது எங்களை யாராவது வெட்டிட்டா என்ன பண்ணுறது? கையில் துப்பாக்கி வச்சுருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்னமோ போலீஸை பற்றி ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. போலீஸோட லட்சணம் எனக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க. வெட்டி சம்பளம் வாங்குறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒருத்தங்க மேலே நீங்கள் புகார் கொடுங்க. இவங்களால் எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு இவங்களை உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்கள் புகார் கொடுங்களேன். மாத கணக்கில் வருஷ கணக்கில் நீங்கள் அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் நீதிமன்றத்தில் போயிட்டு டைரக்ஷன் வாங்கி தான் நீங்கள் அவங்க மேலே எஃப்ஐஆரை போட வைக்க முடியும். அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இது தமிழ்நாடு முழுவதும், நான் குறிப்பிட்ட இடத்துல சொல்ல, தமிழ்நாடு முழுவதுமே போலீஸ்காரங்க வெட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டுருக்கேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நான் மற்றவங்கள மாதிரி நடந்ததை பற்றி மட்டும் பேசக்கூடிய ஆள் கிடையாது. அதுக்கு என்ன நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்ப்பேன் நான். இதுக்கு நிரந்தர தீர்வாக நான் சில வழிமுறைகளை சொல்ல விரும்புகிறேன். அந்தப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பிரகாஷ்ராஜ் நடித்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்கும். முதல்ல இவங்க ஒரு குரூப் மற்றவங்கள பழி வாங்குவாங்க, பதிலுக்கு அவங்க இவங்கள வெட்டுவாங்க, இவங்க திருப்பி அவங்கள வெட்டுவாங்க. ஒரு காட்சியில், இந்த அந்தப்புறம் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் ஒரு ரூம் கதவை திறந்து விட்டதும் அந்த அறைக்குள்ளே அந்த அறை முழுவதுமே பார்த்திங்கன்னா நிறைய விதவைகளாக இருப்பாங்க. வெள்ளைப்புடவை கட்டிட்டு நிறைய விதவைகளாக இருப்பாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த படத்தை பார்க்கும்போதே பார்க்க முடியாமல் நான் குப்புற அடித்து படுத்துக்கிட்டேன் பயத்தில். அந்த மாதிரி ஒரு வயலண்ட்டான சீன்லாம் அந்த படத்தில் வரும். நடிகை, அந்த அம்மா பேர் சரியாக ஞாபகம் இல்லை, சௌமியா நினைக்கிறேன். அந்த அம்மா அந்த படத்தில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடுற மாதிரியே இருக்கும். அவங்க கூட அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, தெலுங்கு நடிகை. அந்த படம் முழுக்க அந்த நடிகை பயப்படுற மாதிரியே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி முக்குளத்தோரும் தேவேந்திர குல வேளாளரும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தென் மாவட்டத்தில் இந்த ஜாதி சண்டைக்கு என்னைக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படின்னு தெரியல. நான் இந்த நீதிமன்றத்தில் படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நான் நினச்சிட்டேன், கட்டாயமாக இது அதாவது சந்தேகமே இல்லாமல் இது ஜாதி சண்டையாக தான் இருக்கும். அப்போ முதல்ல ஒரு தகவல் ஒன்று கிடச்சிது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இறந்து போன மாயாண்டி ஒரு வேளை முக்குளத்தோராக இருக்கலாம் அப்படின்னு. அதே போல் வெட்டின நபர் தலித்துன்னு நினைக்கிறேன். அப்போ முக்குளத்தோருக்கும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு கொண்டே இருக்கும் பொழுது அதற்கு நிரந்தர தீர்வு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முத்துராமலிங்க தேவரோட சிலையும் தேவையில்ல, இமானுவேல் சேகரனாரோட சிலையும் தேவையில்ல, வீரன் அழகுமுத்துக்கோனோட சிலையும் தேவையில்ல. வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு எங்கே சிலை வச்சுருக்காங்கன்னா, எக்மோரில் நடு ரோட்டில் சிலை வச்சுருக்காங்க, போக்குவரத்துக்கு இடையூறா. வீரன் அழகுமுத்துக்கோனோட சிலையே தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது அநேகமாக இந்த கண்ணப்பன் வச்ச வேலைன்னு நினைக்கிறேன் நான். தூக்குங்க, எந்த ஜாதியாக இருந்தால் என்னங்க, என்னுடைய சொந்த ஜாதி தலைவரோட சிலை இருந்தாலும் தயவு செய்து அதை தூக்கிடுங்க. முத்துராமலிங்க தேவரோட சிலையும் தேவையில்ல, இமானுவேல் சேகரனாரோட சிலையும் தேவையில்ல, வீரன் அழகுமுத்துக்கோனோட சிலையும் தேவையில்ல. அப்புறம் வன்னியர் சமுதாயத்தில் இந்த படையாட்சி ராமசாமிக்கு அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னாங்க. அப்புறம் தொல் திருமாவளவன் வேறு பொழப்பே பார்க்குறது கிடையாது. முழுக்க கொடி கம்பத்தை வச்சு அரசியல் பண்ணுறது தான் வேலையே. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதிய தலைவர்களுடைய சிலையையே தூக்குங்கன்னு சொல்லும்போது
கொடிக்கம்பம் எதுக்கு? அதனால் தமிழ்நாடு முழுவதும் தயவு செய்து எல்லா கட்சி கொடி எல்லா கட்சி கொடி கம்பமும் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த கட்சி கொடியாலலாம் பெரிய அளவு சண்டை வர்றது கிடையாதுங்க. ஆனால் தயவு செய்து தமிழ்நாடு முழுவதும் விசிக கொடிக்கம்பத்தை தூக்கிடுங்க. ஏற்கனவே என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தொடர்ந்து நீ திருமாவளவனோட கொடிக்கம்பத்தை தூக்க சொல்கிற, அப்போ நீ தலித்துனா உனக்கு வெறுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக கிடையாதுங்க. மனசாட்சியை தொட்டு சொல்கிறேங்க. மற்ற கட்சி கொடிகளால் எந்த விதமான வன்முறையும் ஏற்படுறது கிடையாது. திருமாவளவனோட விசிக கட்சி கொடிக்கம்பத்தால் தான் மிகப்பெரிய வன்முறை ஏற்படுது. அப்போ அந்த கட்சி கொடிக்கம்பத்துக்கு அனுமதி கொடுக்காதீங்க. இன்னும் கேட்டால் எந்த கட்சி கொடிக்கும் அனுமதி கிடைக்காம இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு என்ன இருக்குது அதில். அதே போல் தேவர் மகன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படம் அது. நடிகர் திலகமும் கமலஹாசனும் இணைந்து நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் மீசையெல்லாம் நல்லா பெருசாக வச்சுக்கிட்டு முக்குளத்தோர் சமுதாயத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாடுற மாதிரிலாம் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாரு, தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னா, தேவர் மகன் படம் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து தான் ஜாதி சண்டை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நடிகர் திலகத்தின் ரசிகையாக இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் திலகத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர். பல ஜாதி என்ன சொல்கிறது, பல ஜாதியில் இருக்கக்கூடிய பெருமைகளை பேசக்கூடிய அளவில் அவர் பொதுவான ஒரு நல்ல மனிதராக நிறைய திரைப்படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு. ஒரு தேசியவாதி, ஒரு ஆன்மீகவாதி, தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த மாதிரி, தன்னுடைய சமுதாயத்தை புகழ்கிற மாதிரி ஏதோ ஒரே ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படத்துலேயே கடைசி காட்சியை பார்த்தீங்கன்னா, கத்தியை எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான காட்சி வச்சுருப்பாங்க. அந்த கடைசி காட்சியை டாக்டர் கிருஷ்ணசாமி புரிஞ்சிக்க தெரியல. டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு கடைசி காட்சியை புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். கமலஹாசனுக்கும் நாசருக்கும் கடைசி சீனில் ஒரு ஃபைட்டு வரும். கமல் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பார். நாசர் வீண் வம்பு இழுத்துட்டே இருப்பார். அப்போ அது எதிர்பாராமல் அந்த கத்தி நாசரோட கழுத்தில் பட்டு நாசர் தலை துண்டாயிடும். அப்படி தான் அது நல்ல முறையாக தான் அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. கடைசியில் கமல் அழுதுகிட்டே போவார். அது மற்றவங்கள திருத்துற மாதிரி தான் அந்த படத்தில் காட்சிகள் வச்சுருப்பாங்க. ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாருன்னா, தேவர் மகன் திரைப்படம் என்றைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து தான் ஜாதி சண்டை அதிகமாகுது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. தேவர் மகனுக்கு முன்னாடி இருந்தே முக்குளத்தோருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் தொடர்ந்து சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் அந்த திரைப்படத்தின் மீது குற்றச்சாட்டை பழியை தூக்கி போடுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதே போல் நீதிமன்றம் தற்போது தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்கிறது. எப்படி இந்த மாதிரி அலட்சியமாக நீதிமன்ற வளாகத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த இடத்துல மாண்புமிகு நீதித்துறையிடம் என்னுடைய அன்பான பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜாதிய தலைவர்களுடைய சிலையையும் தூக்கிடுங்க. அப்புறம் இந்த லெட்டர் பேடு கட்சி வச்சுருக்கிற ஜாதி குட்டி ஜாதி அமைப்பு உள்ள கட்சியெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் தயவு செய்து ரிமாண்ட் பண்ணி போடுங்க. அவங்களையெல்லாம் ஒடுக்குங்க. எவனாவது ஒருத்த குட்டியாக ஒரு ஜாதி சங்கம் வச்சுருக்கான் அப்படின்னா அவனை தயவுசெய்து உடனடியாக பிடிச்சி உள்ளத்துக்கு போடுங்க. எத்தனை ஜாதி அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது, அது எந்த ஜாதியாக கூட இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க, எந்த ஜாதியாக இருக்கட்டும். எத்தனை ஜாதிய சங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. எந்தெந்த தலைவர்கள்லாம் ரொம்ப வயலண்ட்டாக பேசி வன்முறையை தூண்டி விடுறாங்க. அது தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தில் பேசினாலும் சரி, முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த குட்டி தலைவர்கள் பேசினாலும் சரி, யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் பிடிச்சி கையை காலை உடச்சி நீங்கள் உள்ளே தூக்கி போட்டால் மட்டுமே, களை எடுத்தால் மட்டுமே இந்த ஜாதி பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்க முடியும். அதே போல் கடைசியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி இந்த காணொளி முடிச்சுக்கிறேன். நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உளவுத்துறையில் பணியாற்றக்கூடாது
அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்படி பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தோட கமிஷனர் யார் அப்படின்னா ரூபேஷ் குமார் மீனா. அப்போ இந்த மீனான்ற பேரை வச்சு அவர் ஒரு தலித் அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இப்போ கொலை பண்ண ஆளும், இப்போ கொலை பண்ணார் இல்லையா, அந்த கொலை பண்ணவன் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கொலை பண்ணவனும் வந்து பார்த்திங்கன்னா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். யாரை? மாயாண்டி வந்து அநேகமாக முக்குளத்தோராக இருக்கலாம். அப்போ நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த மீனா என்கிற கமிஷனர் வந்து தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறதுனால நாம் வந்து கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் கூட வரலாம், வந்திருக்கலாம். அதனால் தயவு செய்து தென் மாவட்டங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவங்கள கமிஷனராக போடணும், எஸ்பியாக போடணும். உளவுத்துறையில் வந்து குறிப்பிட்ட 3 சமுதாயத்தை சேர்ந்தவங்கள உளவுத்துறையில் போடக்கூடாது. உதாரணமாக யாதவர், முதலியார், இன்னும் வேறு சில இந்த நாயுடு, இந்த மாதிரி சமுதாயத்தை சேர்ந்தவங்கள தயவு செய்து கமிஷனராகவோ எஸ்பியாகவோ போடுங்க. தயவு செய்து குறிப்பிட்ட 3 சமுதாயத்தை சேர்ந்தவங்கள காவல்துறையில் முக்கிய பொறுப்பில் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.